பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று தேவன் பேச, நாம் பேச, தேவன் சொல்ல ஆகும், தேவன் கட்டளையிட நிற்கும், தேவனுக்கு சித்தமானபடி எல்லாம் செய்து கொண்டு வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் தேவனோடு இருக்கிறோம். அவர் உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். அவருடைய துணையினாலே எல்லாவற்றையும் நாம் முற்றும் ஜெயம் கொண்டு இறுதியில் நம்மை செழிப்பின் மேட்டிலே ஏறி வர பண்ணுகிற தேவன், பனையைப் போல செழித்தில் ஈவுள்ள கேதுரு மரத்தை போல வளரச் செய்யும்படியாய் நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை நிரூபித்துக் கொண்டே தான் இருப்பார். ஆகவே அவருடைய கிரியைகளுக்கு, அவருடைய வல்லமைகளுக்கு முடிவில்லை. அவர் ஆச்சரியமான, எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆச்சரியமான பெரிய காரியங்களை திரைக்க முடியாத விதத்திலே தொடர்ந்து செய்வார் என்பதிலே கொஞ்சம் கூட ஐயப்பாடு இல்லை. ஆகவே இந்த நாளை தந்த நம்முடைய சர்வ வல்லமையுள்ள ஆல்மைட்டி பவர்ஃபுல் காட், அவர் லவபிள் ஆக்ஷன் ஹீரோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் ஆசீர்வதித்து வாழ்த்தி நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி சங்கீதம் 66:12 சொல்கிறது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஸோ மனுஷர்கள் தலையின் மேல் நடந்து போனார்கள், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஸோ பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் கடந்து வந்தது உண்மைதான். ஆனால் அதன் முடிவோ செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஸோ எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வேதனைகளை நாம் கடந்து வந்திருந்தாலும் முடிவை நமக்கு சம்பூர்ணமாய், ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் முடிய பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் உலகத்தில் இருக்கிறவர், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். முடிவிலே நம்மை மகிமையிலே நம் தலையை உயர்த்தி மகிழ பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நம்மை செழிப்பின் மேட்டிலே ஏறி வர பண்ணும்படியாக கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ ஹவு அவர் லார்ட் இஸ் கீப் ஆன் ஒர்க்கிங் ஃபார் அஸ் டு மேக் அஸ் டு கம் இன் டு த ப்ராஸ்பரிங் பிளேஸ் இன் த ஹையர் லெவல் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பெயின்லெஸ் பிளெஸ்ஸிங்ஸ் வி ஆர் ரிசீவிங் என்பதை தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நம்பர் 1, எப்படி நம்மை கர்த்தர் பிரிங்கிங் அஸ் டு த ப்ராஸ்பரிங் பொசிஷன், அதாவது நம்மளை எப்படி செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார் என்பதை பார்க்கும்போது, நம்பர் 1, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமான ஆச்சரியமான கிரியைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய கிரியைகளை வந்து பாருங்கள் என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஆச்சரியமான பயங்கரமான கிரியைகளை நடப்பிக்கிற தேவன் நடத்தி நம்மை செழிப்பானத்தில் கொண்டு வந்து விடுகிறார். ஸோ தேவனுடைய செயல் ஆச்சரியமும் பயங்கரமாக இருக்கிறபடினாலே அவருடைய செய்கைகளின் நிமித்தமாக, அவருடைய வல்லமை வெளிப்படுவது நிமித்தமாக நம்மை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விடுகிறார். நம்பர் 2, கடலை உயர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையில் கடந்து போகிற வெட்டாந்தரையாக மாற்றினார், அங்கே அவர்கள் களி கூர்ந்தார்கள். ஸோ கடலை வெட்டாந்தரையாக மாற்றி அதில் நடந்து போகும்படியாய் ஒரு பாதையை கர்த்தர் உண்டு பண்ணி செங்கடலிலே இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்தரையாக்கி செங்கடலை 2 பிளந்து நடக்க செய்தார். அந்த செங்கடலிலே பார்வோனின் சேனையை கவிழ்த்து போட்டார், அழிந்து போக பண்ணினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களையோ அழகாக களி கூர்ந்து அதில் நடக்க பண்ணினார். ஸோ எத்தனை தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் உடைத்து நொறுக்கி கர்த்தர் நம்முடைய வனாந்திரத்தை செழிப்புள்ள வயல்வெளியாக்கும்படியாய் மகிழ்ந்து களி கூறத்தக்க பாதைகளை அவரே உண்டு பண்ணி நம்மை நடத்தி நம்மை உயர்த்துகிறார். நம்பர் 3, அவர் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே காக்கிறார். நம்முடைய ஆத்மா மரித்து போகாதபடிக்கு ஆத்மாவை உயிரோடே காத்து நம்மை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து ஆத்ம சந்தோஷத்தை கொடுத்து மகிழ்விக்கிறார். நம்பர் 4, வெள்ளியை புடமிடுகிறது போல கர்த்தர் நம்மை புடமிடுகிறார். ஸோ நம்மை எல்லாவற்றிலும் சிக்ஷைகளை கொடுத்தாலும் அந்த சிக்ஷை நம்மை அழிப்பதற்கல்ல, உடைப்பதற்கல்ல, நாம் ஒவ்வொரு நொடியும் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். ஏனென்றால் ஏற்ற காலத்தில் உயர்த்தும் வரை பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று பேதுரு சொல்லியிருக்கிறாரே, 1 பேதுரு 5:6. ஆகவே அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக, கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக இருக்கிற நம்மை கர்த்தர் உயர்த்தி கனம் பண்ணும்படியாய் வெள்ளியை புடமிடுவது போல நம்மை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே வெள்ளி புடமிடப்பட்ட பிறகு எப்படி அது கிளிட்டரிங் சில்வராக மாறுதோ, எப்படி ஒரு கோல்டு பல ஸ்டேஜில் அது உருக்கி செய்யப்பட்டாலும் த எண்ட் ரிசல்ட் வில் பி ஷைனிங் கோல்டு, 24 கேரட் ஹால்மார்க் கோல்டு என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நம்முடைய முடிவை ஷைனிங் ஒரு
மெட்டலாக, ஷைனிங் கோல்டாக நம்மை மாற்றும்படியாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டு வருகிறார். ஸோ நம்மை உருவாக்கி எல்லாவற்றிலும் நம்மை ப்ரிப்பேர் பண்ணி நம்முடைய எண்ட் ரிசல்ட்டை செழிப்பான இடத்திலே நாம் கால்கள் நிற்கும்படியாய், நாம் செழிப்பின் மேல் செழிப்பை பெற்று மகிழும்படியாய் கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்பர் 5, அதாவது ஜபத்தை, நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் நம்மேல் கர்த்தர் பாராட்டின கிருபையை நம்மை விட்டு எடுக்காமலும் அந்த கிருபை நம்மை விட்டு விலகாமலும் இருக்க செய்து நம்மை தேவனுக்கு மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் செலுத்தும்படியாய் நம் ஜபங்களெல்லாம் அவர் கேட்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மேல் பாராட்டின புதிய கிருபைகளை நம்மை விட்டு விலகாமல் இருக்க செய்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயாவில், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் தேவனுடைய சமாதானத்தின் உடன்படிக்கையும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும், நம்மை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று நம்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்று வாசிக்கிறோமே. ஆகவே தேவன் கொடுக்கிற சமாதானமும் அவர் நம்மேல் பாராட்டின கிருபையும் நம்மை விட்டு ஒன்றும் எடுத்து விட முடியாது, பிரித்து விட முடியாது, விலக்கி விட முடியாது. ஸோ அவருடைய கிருபை என்றென்றைக்கும் நமக்கு இருக்கும். நம் ஜபத்திற்கு மறுமொழி கொடுக்கிற தேவன், நம் ஜபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:2 படியாக ஜபத்துக்கு மறுமொழி கொடுத்து கொண்டே இருப்பார். இப்படியாக அவர் மறுமொழி கொடுத்து அவர் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறபடியினாலே நாம் நம்முடைய தேவனுடைய இரக்கங்களை பெற்று நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய முகத்தை எப்பொழுதும் பிரகாசிக்க பண்ணுவதன் நிமித்தமாக நம்மை செழிப்பான இடத்திலே நம்மை கொண்டு வந்து விடுகிறார். ஸோ இத்தனை வழிகளிலும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே நிச்சயமாகவே எத்தனை மனுஷர்கள் என்ன கிரியைகளை நமக்கு விரோதமாய் செய்தாலும் அது ஒன்றும் வாய்க்காமலே போகும். கர்த்தரை நமக்காக யாவும் செய்து முடிப்பார். நம்முடைய end result always will be a rejoicing, glorious, victorious honor, victorious banner என்று சொல்லத்தக்கதாய் நாம் வெற்றி கொடியை நாட்டி மகிழத்தக்கதாய் நம்முடைய முடிவை கர்த்தர் முடித்துக்கொண்டு அவர் நம்மை மகிழ பண்ணுவார். ஆகவே நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற தேவன் நம்மோடு பெரியவராய் அற்புத அதிசயங்களை செய்து கொண்டு நம்மை மகிழ்விக்கும்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ we need not to worry for anything, we need not to confuse for anything, because the clarity given God is with us. So the sober mind we are having because of God's words and the anointing what we have received from the Lord, and the Holy Spirit is inside of us who is leading us in the prospering manner. ஸோ நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை செழிக்க பண்ணும்படியாக நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே நாம் கண்டிப்பாக நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்போம். அநேகருக்கு நாம் கொடுக்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் நம்முடைய கரங்களை பலப்படுத்தி நம்மை மகிழ்விப்பார். எக்ஸாம்பிள், ஈசாக்கை வர விருத்தியடைய செய்து அவன் மகா பெரியவனாகி ஐஸ்வர்யவனானது போல அவன் பலுகி பெருகின ரெகோபத்தை பெற்று கொண்டது போல நாமும் அனுபவித்து கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பெலிஸ்தியர்கள் சொல்லத்தக்க அளவுக்கு கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தாம் என்பதை நமக்கு விரோதமாய் செயல்பட்ட பெலிஸ்தியர்கள் பார்த்து சொல்லத்தக்கதாய் கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணி கொண்டே இருப்பார். ஸோ we will be a rejoicing always in Christ. There is no doubt in it. God bless you all. Amen.